கிளைக்கழக கூட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள கிளைக்கழக ஜீவா அவர்களை, சங்கர் அவர்களை மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளை, மாவட்ட இந்த நிகழ்ச்சிக்கான ஒன்றியத்தின் முருகானந்தம் அவர்களை, ஒன்றிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் முத்துசாமி அவர்களை, குலத்தலைவர்களை, துணை செயலர் பழனியாண்டி அவர்களை, மாவட்ட தொழிலாளர் துணை செயலர் நண்பர்கள் அவர்களே, கருப்பையன் அவர்களே மற்றும் இந்த கழகத்தின் பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகளே, செயலாளர்களே, கிளைக்கழக நிர்வாகிகளே, தாய்மார்களே, முதற்கர் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நமது ஓரணியில் தமிழ் ஒரு சகோதரம் நமக்கு தாண்டி இந்த பூத்தில் உறுப்பினர் சேர்க்க கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இன்னும் குறுகிய காலம் இருக்கின்றது. அதில் நம்முடைய கழக திராவிட மாடல் அரசின் 4.5 ஆண்டு கால சாதனையால் எந்தெந்த திட்டத்தில் யார் யார் பயன்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்களிடம் வீடு வீடாக சென்று அதை எடுத்து கூற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் கிளைக்கழக நிர்வாகிகள் பிஎல்ஏ கூடாதவர்களை இங்கே கொண்டாந்து சேர்க்கிற மாதிரிலாம் பீகாரில் ஒரு பெரிய 1,65,000 பேரை நீக்கிட்டாங்க. அது மாதிரி தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து பெரிய மோசடி ஜனநாயக படுகொலை செய்யக்கூடிய மோடி அரசாங்கம் அதற்கு இடம் கொடுக்காத வகையில் கழக தோழர்களும் முதல்ல வாக்காளர் பட்டியலில் நம்ம பகுதியில் உள்ள வாக்காளர் பெயர் அரசின் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நமது மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் சாசி சிவசங்கர் அவருடைய வழிகாட்டுதலோடு கிளைக்கழக கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கழக தோழர்களுக்கு இந்த பணிகளை எல்லாம் எடுத்து கூறி அந்த கிளைக்கழக நிர்வாகிகளும் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. கூட்டத்தோட நோக்கம் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சி அதிகாரங்களை புதுசாக பார்க்கல. 75 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்திற்காக உழைத்த கட்சி திமுக. 50 ஆண்டு காலம் இந்த மக்களுடைய நலனுக்காக இளைஞருக்கு வழங்குவதற்காக சென்றிருக்கிறாங்க. அதே போல் எண்ணற்ற திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் நம்ம எடுத்து கூற வேண்டும், செயலாற்ற வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் 60 ஆண்டு காலம் போராடி இப்போ நோட்டு எழுதியாச்சா?